இந்தியா இலங்கை இரு நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டாமல் மீன்பிடிப்பதற்கு சர்வதேச கடல் எல்லையில் ஒளிரும் மிதவைகள் அமைக்க வேண்டும் என இலங்கை தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையை சேர்ந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினர் இன்று நாகை மாவட்டம் நம்பியார் நகர் கிராமத்தில் உள்ள மீனவ பிரதிநிதிகளை சந்தித்தனர். இலங்கை தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க தலைவர் ஆண்டனி ஜேசுதாசன் தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு மற்றும் பரஸ்பர முறையில் மீன்பிடிப்பது தொடர்பாக விவாதித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆண்டனி ஜெயசுதாசன், இந்திய இலங்கை மீனவர்கள் எல்லை தாண்டாமல் மீன்பிடிப்பதற்கு சர்வதேச கடல் எல்லையில் ஒளிரும் மிதவைகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டால் இரு நாட்டு மீனவர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றார். சர்வதேச எல்லையை தெளிவாக மீனவர்கள் கண்டுகொள்ள அளவுக்கு அதை தெளிவுபடுத்தணும். அதாவது தெளிவுபடுத்தணும், அதே நேரம் அந்த அடையாளத்தை இடணும். அதாவது போயாவை பாவிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது லைட் சிஸ்டத்தை பாவித்து அவங்க அந்த எல்லை மீறாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்போ எந்த பக்கமே பாதிப்பு வராது. சர்வதேச எல்லைகள் தாண்டாத போது எந்த பக்கமே பாதிப்பு வராதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்.